ஹாய் ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷு தான் செய்ய போகிறேன். அவங்களுக்கும் செய்யணும், ஃபேமிலிக்கும் செய்யணும், எனக்கும் செய்யணும் அப்படிங்கிறனால நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் நான் வந்து மார்னிங் ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் அதிகமாக எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் காஃபி மட்டும்தான் குடித்தேன். காஃபியில் வந்து சுகர் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக. மார்னிங் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டேன். இப்போ நான் வந்து ஃபிஷ் வாங்க போகிறேன். ஃபிஷ் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, ஒரு கேரளா ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க, நான் இப்போ வந்து ஃபிஷ் வாங்க போகிறேன். நம்ம அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் போகலாம். ஏங்க வரீங்களா? சரி, நான் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போகிறேன். வாங்க, நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஃபிஷ் வாங்குறதுக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ போகிற வழியிலே வந்து இளநீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடித்தோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் போடாமல் நார்மல் நம்ம காஃபி குடிப்போம்ல, அதுதான் குடித்தேன். நீங்கள் அதுக்கப்புறம் இளநீ குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ் அது மாதிரி கேப் விட்டுட்டு குடிக்கணும். உடனே குடிக்கக்கூடாது. இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறனால அவங்க ஸ்ட்ரா கொடுக்கல. ஸ்ட்ரா வந்து நம்ம சிப் பண்ணி குடிப்போம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்ட்ரா இல்லாமல் குடிக்க தெரியாது, பட் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் இது மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கடை இருக்கும் அந்த மீன் மார்க்கெட் கிட்டே. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. பட் இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா மரக்காணம்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க. கொஞ்சம் வெரைட்டிஸும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே வாங்க வந்திருக்கோம். பட் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டிஸே இல்லை. இது வஞ்சரம் மீன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம், கிடைக்கல. சரி, நம்ம அந்த மீன் பொழிச்சது டைப்பில் செய்கிறோம், சின்ன மீன் வாங்கினா செட் ஆகாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த ஆஷ் கலரில் இருக்க ஃபிஷ்ஷு தான் நாங்கள் வாங்கினது. அது லாஸ்ட் டைம் வந்து வாங்கி என் பையன் வந்து ஃபிங்கர் ஃபிஷ் கேட்டான்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சேன். நல்லா இருந்தது அந்த ஃபிஷ்ஷு. சரி, ஓகே, நம்ம இப்போயும் அதையே வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டோம். அது நாக்கை வந்து காட்டுறேன் பாருங்களேன், அவ்வளோ பயமாக இருந்தது பார்க்குறதுக்கே. என் ஹஸ்பண்ட் வந்து நாக்கெல்லாம் என்கிட்ட காமிச்சிடாத, நான் சாப்பிடவே மாட்டேன் போல இருக்குது, அவ்வளோ பார்க்கறதுக்கே ஒரே டெரராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே வீடியோ எடுக்கும் போது வேணும்னே வந்து முகத்துக்கிட்டக்க போய் காமிச்சேன். ரொம்ப மேல் பக்கம் வந்து வழவழப்பாக இருந்தது. பட் கையில் வச்சுருக்கவே முடியல, குத்துற மாதிரி இருந்தது. ஃபிஷ் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள் அதோட நாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாக்கை விட பயங்கர பெருசாக இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் கட் பண்ணி வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி இப்போ வந்து அந்த ரெசிபி நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் வந்து பர்ஃபெக்ட் அந்த மீன் பொழிச்சது மாதிரியே பண்ணலை, பட் அந்த ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டு நல்லா வதக்கணும். இந்த பொழிச்சது ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய ஃபிஷ்ஷில் வந்து முள் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் நமக்கு அது மாதிரி ரெசிபிலாம் பண்ணும்போது இந்த ஃபிஷ் வந்து பெட்டராக இருக்கும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கணும். வதக்கும் போது வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் காட்டுறதுக்கு. வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதே நேரம் கிறிஸ்பியாக வதங்காமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி வதங்கிக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மல்லித்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும். தக்காளியோட குவான்டிட்டியை விட வெங்காயத்தோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ மீன் வந்து நம்ம பொரித்து எடுக்கணும், வறுக்கணும். வறுக்கிறதுக்கு என்ன வந்து நான் போடுற மசாலா அப்படிங்கிறத காட்டுறேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறம் மல்லித்தூள் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் நார்மலாக மீன் வறுக்கிறதுக்கு எது மாதிரி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பூண்டு வந்து தட்டி அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல. மிளகும்
சீரகம் சோம்பு இது மூணையும் பொடி பண்ணி வச்சுருப்பேன் முட்டை மசாலா மாதிரி. அதை வந்து நான் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிளறிட்டு ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டு நம்ம பரட்டி வச்சிடலாம். இந்த பொரிச்சது வந்து எனக்கு மட்டும்தான் செஞ்சேன். மற்றவங்களுக்குலாம் ஜஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபிஷ் குழம்பு வச்சாச்சு. இது கொஞ்சம் அப்படியே ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அந்த பொரிச்சது ரெசிபி சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு வந்து பேலியோவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது எனக்கு இது வந்து மைண்டில் வந்து சரி ஓகே நம்ம இது மாதிரி சாப்பிட்லாம். கொஞ்சம் வயிறும் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். 300 கிராம்ஸ்க்கு வந்து கம்மியாக ஃபிஷ் எடுக்கக்கூடாது, அதை விட அதிகமாக தான் சாப்பிட்ணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 5லேருந்து 6 பீஸ் ஃபிஷ் வந்து நீங்கள் சாப்பிட்ணும். அந்த வெங்காயம் தக்காளி அது கூடலாம் சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு நைட்டு வரைக்கும் பசியே எடுக்காது, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பரட்டி வச்சிட்டேன். இதை வந்து நம்ம தோசை தவாவில் போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம இது வந்து குக் ஆகிட்டு நல்லா சுருங்கி வந்திருக்கு, நல்லா ரெட் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பரட்டி வச்சுருக்க மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். எப்போவுமே வந்து நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன். குழம்புக்கு மட்டும்தான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கறது. நம்ம தான் குழம்பு வந்து சாப்பிட போகிறது இல்லை இல்லையா. ஸோ இதை வந்து கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மீனெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஒரு டைம் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே லெவலாக குக் ஆகிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த பொரிச்சது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழை இலையில் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷலே. வாழை இலையில் வந்து நம்ம சுற்றி வைக்கும் போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அந்த இலை வந்து கிளியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல சூடான தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இலையை வந்து அது உள்ளே போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்திங்கன்னா நீங்கள் மடக்குனிங்கன்னா கண்டிப்பாக இலை கிளியவே கிளியாது. நம்மளோட கிளாத் மாதிரி டெக்ஸ்சரில் வந்து அது வந்துடும். நல்லா நம்ம போட்டு கசக்கணும் அப்படின்னா கூட அது கிளியாது. அது மாதிரி கொஞ்சம் அந்த மொரப்புலாம் போயிட்டு சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கிரேவியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபிஷ் வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் அந்த கிரேவியை வச்சு ஒரு நூல் போட்டு கட்டிடுறேன். இதில் வந்து சைடில் நார் மாதிரி இருக்கும், அந்த நார் போட்டு கட்டினாலும் சரி, அப்படி இல்லைன்னா நூல் வேணும்னாலும் போட்டு கட்டிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்படி மடக்கிறேன். அப்போ கூட வந்து பாருங்கள் நல்லா கிளாத்து மாதிரி தான் இருக்கும், இலை மாதிரியே அந்த ஃபீலே இருக்காது. அந்தளவுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் அந்த இலையில். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை வந்து அகைன் இதை வச்சு எடுக்கணும். அப்படி வச்சு எடுக்கும் போது இந்த இலையோட அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிரேவி ஃபிஷ் கூட வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். சும்மா லைட்டாக வந்து அந்த பேனில் வந்து நான் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட்டி வச்சுருக்க அந்த இலையை வந்து அந்த பேனில் வச்சுட்டு மேல் பக்கமும் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். அந்த இலையோட அந்த ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி டார்க் கலரில் அது மாதிரிலாம் வராது. ஸோ அதுக்கு தான் மேல் பக்கம் வந்து எண்ணெய் வைக்கிறது. பார்த்திங்களா, அந்த மாதிரி டார்க் கலராகவே வரல. எண்ணெய் வச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரியே இருக்கும். நான் வந்து தோசை கரண்டி வச்சு குத்திட்டேன். அதனால் ஒரு சைடு ஒரு இலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சிட்டு. இப்போது சூப்பரான நம்ம மீன் பொரிச்சது வந்து செஞ்சிட்டோம். நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்த வீடியோ புரட்டாசி மாதத்தில் போடுற மாதிரி வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம அந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன்.
சூப்பரான ஃபிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ சாப்பிட்லாம். சூப்பரான பேலியோ ரெசிபி இது. ஓகே, மீன் பொரிச்சது நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எனக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு க்ரீன் டீ குடிப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னா ஒரு ஆம்லேட் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நைட்டு என்ன ரெசிபி அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலக்கி பண்ண போகிறேன். கலக்கியில் வந்து கொஞ்சமாக மீன் குழம்பு சேர்த்துக்கலான்னு இருக்கிறேன். பேலியோவில் வந்து புளி சேர்க்கக்கூடாது தான், பட் கலக்கியில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறோம் அப்படிங்கிறனால சரி ஓகே பரவாயில்ல. ஏன்னா அது வந்து சும்மா நம்ம வெறுமனே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட்டுக்காக நான் ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன். பட் புளி வந்து பேலியோவில் வந்து சேர்த்துக்கூடாது. நான் வேறு ஏதாவது ரெசிபி ஏதாவது பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 9:40 கிட்ட ஆகுது. சரி இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறனால எனக்கு ஒர்க் வேறு அதிகமாக இருந்தது. ஸோ எதுவும் செய்ய முடியாதுங்கிறனால நான் கலக்கியே வந்து செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி கலக்கி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலான் இருக்கேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெய் கிட்ட நடுப்புற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இது வந்து ஸ்லோ குக் வச்சு தான் பண்ணணும். முட்டை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா டின்னருக்கு 2க்கு மேலே எடுத்துக்கணும். 3, 4 கூட எடுத்துக்கலாம். பட் 2 விட கம்மியாக எடுக்கக்கூடாது. இதை சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நான் அந்த டர்மரிக் மில்க் வந்து டே 1ல் போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து குடிச்சிடுறது. அவ்வளோதான், நைட்டு டின்னர் முடிஞ்சுது. எனக்கே அந்த அளவு பர்ஃபெக்டாக வராது. இது மாதிரி ரொம்ப நல்லா குக் ஆகக்கூடாது. பட் இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணனால நான் இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். கலக்கி வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக நல்லா சூடாக இருக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். அண்டு சாப்பிட்டுட்டு டர்மரிக் மில்க் குடிச்சிட்டு தென் கொஞ்சம் விளக்கு தட்டு விளக்குற வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு தூங்க வேண்டியது.